லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் பாவகிரகங்களாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை அல்லது பார்வை, ராகுடைய சேர்க்கை அல்லது பார்வை, தேய்பிறை சந்திரனுடைய சேர்க்கை அல்லது பார்வை, கேதுவுடைய சேர்க்கை அல்லது பார்வையில் இல்லாமல் இருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் கூட லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாதுங்கிறது பொது விதி. லக்னாதிபதி அந்த 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் கூட சில பேர் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கிறத சில விஷயத்தை உணர்வுபூர்வமாக அனுபவ ரீதியாக பார்க்கலாங்க. கடகலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி சந்திரன், அவரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குரு அவருக்கு அதிர்ப்பு கிரகமாக இருக்கிறதுனாலையும், 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சந்திரனுடைய மகன் புதனாக இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் மறைவுன்னு எந்த ரூபத்திலும் எடுக்காதீங்க. லக்னாதிபதி அங்கே இருந்தாலும் கூட 8ஆம் இடத்துல சனியோட வீட்டில் சந்திரன் இருந்தால் மட்டுமே, இது இருள் கிரகமாக இருக்கிறதுனாலையும் அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும் அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் மட்டுமே லக்னாதிபதி மறைஞ்சிச்சுன்னு எடுத்துக்கங்க.